வணக்கம். செம்பியன் செல்வி வலையொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு நான் அந்த அறம் சார்ந்த சிந்தனை என்ற அந்த அடிப்படையில் உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இப்போ செம்மணியில் அகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது. எங்களோட தமிழாக்கள் காணாமல் போன ஆக்கள் என்ற எலும்பு ஆக்களை நாங்கள் எலும்புகளாக மீட்டு கொண்டிருக்கிறோம். ஆக்கள் மட்டுமல்ல, குழந்தைகள் கூட. பார்க்கல உண்மையில மனசு சரியான கஷ்டமே இருந்தது. ஆனால் எங்களால் என்ன செய்யலும், மனசுக்கு வேதனையும் அந்த அந்த நேரங்கள், அந்த ஒவ்வொரு ஆட்கள் அந்த நேரத்தை நாங்கள் நினைச்சு அவைகள் அந்த படுகொலை செய்யப்படுற அந்த நேரத்தை நினைச்சு பார்க்கல உண்மையில வலியும் வேதனையும் மனசுக்கு மிக மிக வேதனையா இருந்தது. அது கூட அந்த குறிப்பாக குழந்தைகள் அதுகளுக்கு இந்த எலும்பு கூடுதலை பார்க்கல சரியான இதாக இருந்தது. ஆனால் அதுல எனக்கு கவலையா இருந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நிறைய தமிழ் வலையொலி செய்கிறார்கள் இருக்கிறேன் யூடியூபர்ஸ். ஆனால் அது குறிப்பிட்ட சில ஆட்கள் தான் அது சம்பந்தமான செம்மணி தகவல்களை, அகழ்வு தகவல்களை நாளாந்து போட்டுக்கொண்டிருக்கிறோம், பதிவு செய்து மற்ற மக்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது பதிகிற ஆட்களின் எண்ணிக்கை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மிகவும் குறைவாக இருக்கு. ஆனா அதே வேளையில ஒரு ஆள் வீடு கட்டினது 2 கோடியில வீடு கட்டினவர், 3 கோடியில வீடு கட்டினவர் என்று சொல்லி அந்த வீட்டு சம்பந்தமான தகவல்களை கொண்டு வர வலையொலி செய்கிறார்கள் நிறைய இருக்கு. அதே வேளையில நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்மையில நான் எந்த இதை சொல்றேன், அண்மையில ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோட ஒரு தம்பியரால் வலையொலியில அங்க அவங்களோட ஜனாதிபதியின் ஊருக்கு போய் அது சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டார். அவர் தற்செயலா போனேன்னு சொன்னார். ஆனால் உங்களுக்கே தெரியும், அப்படி தற்செயலா போயிடாத, அது அவர் அங்கே அவரை வரவழைச்சு அது சம்பந்தமான இதுகளை ஒரு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்காக அது செய்திருப்பேன். அது பிள்ளை என்று நான் அதை சொல்றேன். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்கள் கூட அதுகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கொடுத்த அப்படி வலையொலியா செய்கிற ஆட்கள் கூட இந்த செம்மணி தொடர்பாக எந்த விதமான வலையொலி காணொலிகளை போடவே இல்லை. அது உண்மையில எங்களோட மக்கள் அறம் சார்ந்து இருக்கணுமோ இல்லாட்டால் இது தேவையில்லை. ஆனா நான் நினைக்கிறேன் இதால பிரச்சனை வருமென்று சொல்லி அப்படி இல்லையா, அரசாங்கத்தின் இதோட நீதிமன்ற உத்தரவோட தான் அந்த அகழ்வு நடக்குது. அப்ப அது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் தமிழ்ல வலையொலி செய்கிற எல்லாருமே பகிர்ந்து கொள்ள வேண்டும் மற்ற மக்களுக்கு. அது ஒரு அறம் சார்ந்த செயற்பாடு. இப்போ யாரோ சத்தினம் அப்படி நாங்கள் எடுக்கக்கூடாது. எங்கட மக்கள் இவ்வளவு கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கணும், கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கணும் என்று சொல்லிக்க அந்த தகவலை நாங்கள் நிச்சயமா எல்லாரும் ஒரு அறம் சார்ந்த கடமையாக எல்லா வலையொலி செய்கிறாக்களும் இதை போட வேணும். ஆனால் அது போடுற எண்ணிக்கை மிகவும் குறைவாயிருக்குது. இது உண்மையில நாங்கள் அந்த அறச்சிந்தனையில குறைவேண்டுதான் நான் நினைக்கிறேன். ஏனெண்டா இது ஆருக்கோ நடந்தது, எங்களுக்கு இதை பற்றி எந்த விதமா தொடர்பும் இல்லை, தேவை இல்லையென்று சொல்லி அப்படி நினைக்கணுமோ இன்னும் தெரியல. ஆனா உண்மையில அப்படி இருக்கக்கூடாது. இப்ப நீங்கள் வேற விடயங்கள் சம்பந்தமான காணொலிகளை போடுறது ஒரு பிரச்சனையும் இல்லை. அது நான் இப்ப சொன்னதுகள் அது கூட செய்கிற ஆக்களை மனநோக வைக்கவோ இடப்புல அப்படி அந்த பொருள்ல நான் சொல்ல இல்லை. நான் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப அவைகள் மற்றதுகள் காணொலிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதுகளை தங்களோட வலையொலியில பதிவேற்றம் செய்யணுமோ அதை போல இதுக்கு ஒரு சமூக பொறுப்போட இந்த விடயங்களையும் அவைகள் நாளாந்த தகவல்களை மக்களோட பகிர்ந்து கொள்ள வேணும். அது ஒவ்வொரு தமிழாக்களும் அந்த இப்ப வலையொலி செய்கிறாக்கள் இது எங்கட கடமையா நாங்கள் செய்யணும். எங்கட சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை, ஒரு இனப்படுகொலையின் மிகப்பெரிய ஒரு சாட்சியம் என்ன. அப்ப அந்த இனப்படுகொலையின் சாட்சியத்தை நாங்கள் தமிழாக்கள் வெளியில கொண்டு வராட்டால் வேற யார் கொண்டு வர்றது? அப்ப அதை ஒரு 2 பேர் என்று சொல்லி போடுறதை விட எல்லாரும் போடணும். 100 200 பேர் 300 பேர் போடைக்கு அது கூடுதலான ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போய் சேரும். இப்ப நீங்க நினைக்கலாம் நாங்கள் எங்களுக்குள்ள போட்டு என்ன செய்யணும்னா அப்படி இல்லை. அந்த அந்த தகவலை இப்ப முதல்
பாதிக்கப்பட்ட இனம், கொலை செய்யப்பட்டது எங்கட மக்கள், அதுவும் கொடூரமான கொலை செய்யப்பட்ட எங்கட மக்களை பற்றி நாங்கள்லாம் அது சம்பந்தமான காணொளிகளை போட வேணும். இதுல உண்மையில அந்த மற்ற காணொளி வலையொலியில காணொளி பதிவேற்றம் செய்கிற தம்பிமார், தங்கமார், பெரியாக்கள் நான் அவைகளெல்லாம் இந்த இந்த இப்படியான காணொளிகளையும் எடுத்து பதிவேற்றம் செய்ய வேணும். இது வந்து சமூக அக்கறையோட ஒரு சமூக கடமை. அப்ப அதுலயும் கூடுதலான அக்கறை செய்யுங்கோ, செய்து கொள்ளுங்கோ. தயவு செய்து என்னென்று சொன்னால், இறந்த மக்கள், படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக நாங்கள்லாம் இதுகளை வெளியில கொண்டு வர வேணும். யார் ஒரு ஊடகவியலாளர் ஒரு நாள் சொன்னார், அந்த அந்த அவர்களால் அந்த எலும்பு கூடுகள் மீது தங்களால செய்யக்கூடியதை அந்த வெளியில காட்டி இருக்கணும் என்று சொல்லி, இங்க பாருங்க நாங்கள் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னார். உண்மையிலே அது என் மனசை தொட்ட வந்த வார்த்தை. ஆனால் அதை கூட நாங்கள் சரியான முறையில அதை காணொளியா எடுத்து எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேணும். நாங்கள் அதுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவைகள் எடுப்பினோம். இப்ப நான் அதுக்குள்ள போகையில நான் இந்த காணொளிகள் பார்த்து கொண்டிருக்கேன். அந்த வேற காணொளிகளை செய்யற ஆட்கள் யாரையுமே நான் இதுகளில் பார்க்க இல்லை. அது மனசுக்கு உண்மையில கொஞ்சம் கவலையா இருந்தது. நாங்களே இப்படி அந்த அறமான ஒரு கடமை, அறச்சேற்பாடுன்னு சொல்ற இதுகள் தான். வேற அறமன்னு சொல்றது புதுசா ஒன்று நான் செய்யறது கொண்டும் இல்லை. இப்படியான விஷயங்களை எங்களோட சமூகம் சார்ந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய சின்ன ஒரு விஷயத்தை கூட நாங்கள் துணிஞ்சு செய்யணும். இதுல நீங்கள் பயப்படுறதுக்கோ ஒன்றுமே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல எதுவுமே இல்லை. அப்ப அப்படியான அந்த மனநிலைய அந்த இதுகள் வலையொலி செய்கிறாக்கள் உங்களுக்கு கொஞ்சம் வளர்த்து கொள்ளணும். நீங்கள் நான் இப்படி சொல்றதால உங்களுக்கு பிடிக்காமல் போகும். சில ஆக்கள் எப்படி எடுக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் இது என்ன பொறுத்தளவில் செய்ய வேணும் என்று தான் நான் நினைப்பேன். நீங்கள் எப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, செய்ய வேணும். ஏன்னா வேற விதமான வலையொலிகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போற நீங்கள் இதுகளை தவிர்த்து கொண்டு கடந்து கொண்டு போகக்கூடாது. அந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். இப்ப இதுக்கு மட்டும் செம்மணி மட்டும் நான் சொல்லல, பொதுவாக ஒரு சமூக அக்கறையோட சமூக கடமையோட அதையும் உங்களோட காணொலிகளில் நீங்கள் இணைச்சு கொள்றது தமிழ் சமூகம் சார்ந்து மிகவும் பயனுள்ளதும் எங்களுக்கு தேவையானதும் உண்டு என்றதை நான் இதில் சொல்றேன். நன்றி, வணக்கம்.